Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நாள். நீங்க வந்து டென்டேட்டிவ் அலாட்மென்ட்க்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். சோ இதுல ரெண்டு ஆப்ஷன் நீங்க கொடுக்குறீங்க. ஒன்னு வந்து செலக்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுப்பீங்க. இல்ல அப்படினா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்க போறீங்க. சோ இந்த ரெண்டுல ஏதோ ஒரு நம்ம கொடுத்தே ஆகணும். இதுல அன்அலாட்டட் வந்தது அப்படினா நீங்க தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் தான் வந்து போய் ஆகணும். சோ வேற வழி இல்ல. பட் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரெண்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணியாகணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு இன்றைக்கி பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டோ இல்லை டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டோ வந்து உங்களுக்கு வந்துடும். அது வந்து 31ஆம் தேதி வருது. அதாவது நாளைக்கு வந்து இந்த இது வந்துடுது. ஸோ நாளையிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் எங்கே போகணும், காலேஜுக்கு போய் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போய் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா டிஎஃப்சி போய் ஜாயின் பண்ணுங்கள். ரெண்டும் பண்ணல அப்படின்னா அந்த சீட் வீணாக போயிடும். அந்த சீட் வீணாக போகுது அப்படிங்கிற சென்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்காது. அது வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு போயிடும். இல்லை அப்படின்னா யாராவது வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு போயிடும். ஸோ இதில் பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்குறதா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரவுண்ட் 2 மாணவர்கள் ஆல்ரெடி காலேஜில் ஜாயின் பண்ணவங்களாக இருப்பாங்க. அந்த காலேஜில் கண்டிப்பாக வந்து அந்த கோர்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஒரு வேளை வந்து கவுன்சிலிங் மூலமாக கிடைக்கல அப்படின்னா மேனேஜ்மெண்ட் மூலமாக போய்க்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதனால இந்த தடவை வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்ததை அலாட்மெண்ட் கொடுத்ததை கன்ஃபார்ம் பண்ணாத மாணவர்கள் நிறையா பேர் இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால வந்து நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினச்ச கல்லூரிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரவுண்ட் 2 மாணவர்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கிங்க. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் வந்து கொடுங்க. ஆனால் எல்லாருமே அதை கொடுக்காதீங்க. யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச காலேஜே கிடச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. எனக்கு வந்து நான் இருக்கிறதுலே லாஸ்ட்டான காலேஜ் தான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அப்வர்ட் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது நீங்கள் நினச்ச காலேஜே கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆர்டர் வைஸ் போட்டதில் இப்போ கிடைச்சதை விட முன்னாடி காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு சான்ஸ் இல்லாமையும் போகலாம். பட் வந்து என்னென்னா ஒரு சான்ஸ் இருக்குதுங்கிறக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இது பண்ணுறோம். நீங்கள் அப்போ வந்து என்ன பண்ணணும், டிஎஃப்சியில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ இல்லை எனக்கு வந்து இந்த கிடைச்ச காலேஜே போதும் அப்படிங்கிறவங்க டைரெக்டாக போய் அக்செப்ட் அண்டு ஜாயின் கொடுத்து நீங்கள் வந்து டைரெக்டாக காலேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. 4ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, 4ஆம் தேதிக்குள்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. யாருக்கு அப்படின்னா டிஎஃப்சியில் போன அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு 7ஆம் தேதி ரிசல்ட் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கு அப்வர்ட் வந்திருந்தது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ண காலேஜ்லேயே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் ரெடியாக வச்சுக்கோங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. எல்லா காலேஜுமே வந்து ஒரு 5000 10,000 கட்டு கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு சில காலேஜஸ்லாம் வந்து ஒரு 15,000 20,000 கட்ட சொல்லுவாங்க. இல்லை வந்து செமஸ்டர் ஃபீஸில் பாதி கட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜாக இருந்தாலும் டைரெக்டாக போய் பாருங்கள் எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து கட்ட வேண்டியது வரும். ஸோ எல்லா காலேஜுமே வந்து ரொம்ப அதிகமான ஃபீஸ் வாங்குறதில்ல. ஒரு சில காலேஜஸ் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்களோ அங்கே வந்து போய் பாருங்கள். இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது என்ன, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறையா காலேஜஸில் இப்போவே வந்து அட்மிஷன்ஸ் ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு கவுன்சிலிங்கில் ரவுண்டு முடியாமையே வந்து அட்மிஷன் ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரவுண்ட்லேயும் தேர்ட் ரவுண்ட்லேயும் அந்த காலேஜை எடுக்கிறக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்னால உங்களுக்கு வந்து அப்போல இருக்கிற அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காலேஜ் கிடச்சுன்னா டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒருவேளை அந்த காலேஜ் கிடைக்கல அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சீட்டில் போகிறக்கு பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக மேனேஜ்மெண்ட் சீட்டில் போய்க்கிங்க. இல்லை எனக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் கிராஜுவேட் சலுகைகள் வேணும், இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் பிசி எம்பிசி ஸ்காலர்ஷிப்ஸ் வேணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களோ, இல்லை வந்து கவர்மெண்ட்டில் கோட்டாவில் போனால் கம்மியான ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அதை ஜாயின் பண்ணிக்கிங்க. யாருமே வந்து டிக்ளைன் பண்ணாதீங்க. ஸோ இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்டில் வந்து சூப்பர் காலேஜ் கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ கிடச்சிருக்க காலேஜை விட கம்மியான காலேஜ் தான் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாருமே வந்து அக்செப்ட் கொடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.